ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிடிஎஸில் நிறைய கரெக்ஷன் சேஞ்சஸ் வரப்போகுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1 அக்டோபர்லேருந்து யூனியன் பட்ஜெட் 24ல் டிடிஎஸ் ரிலேட்டடாக நிறைய சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன செக்ஷன்றதை நம்ம ஓரளவு பார்த்துடலாம். செக்ஷன் 94D, பேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கமிஷன் இன் கேஸ் ஆஃப் பர்சன் அதர் தென் கம்பெனி. கம்பெனியை தவிர இன்சூரன்ஸ் பாலிசி இருக்காங்கல்ல, இன்சூரன்ஸு. ஸோ அதுக்கெல்லாம் 5% டிடிஎஸ் பிடிக்கிறாங்க. சரிங்களா? இது ரேட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2025 நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 94DA, பேமெண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இதுவும் இன்சூரன்ஸ் பாலிசி ரிலேட்டட் தான். இது பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர்லேருந்து 5% 2% ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. 94G கமிஷன் தெரியும், கமிஷன் ஆன் சேல் ஆன் லாட்ரி டிக்கெட். இப்போ லாட்ரி டிக்கெட்டு கமிஷன்லாம் இருக்குல்ல, ஸோ அது ரிலேட்டடாக இந்த செக்ஷன் 94G வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024லேருந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க 2%க்கு. 94H கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ், இதுவும் எல்லாம் இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 94J, அப்புறம் 94IB, 94M, 94O. இதில் 94X ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இதில் ப்ரப்போஸ் டு ஒமிட்டட் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட்டுருவோம். இப்போது 94M சைட் அண்ட் சம் பை இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், இ-காமர்ஸ் பார்ட்டிசிபெண்ட் 1%லேருந்து 0.10% இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 94D மட்டும் AD மட்டும் பார்த்தீங்கன்னா 94D மட்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலேருந்து அப்ளிகபிள். மீதி இருக்க செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மந்த் இல்லையா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அப்ளிகபிள். ரேட் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5%லேருந்து 2% ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட்டுருவோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செக்ஷனுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அது அந்த செக்ஷனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே நான் சொன்னோன்னா புரியுமா புரியாதான்றதும் தெரியாது, வீடியோ லென்த்தாக போகும். ஸோ இதில் பர்டிகுலர் செக்ஷன் 94IB இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே நார்மல் டிடிஎஸ் தான். சரிங்களா? நார்மல் டிடிஎஸ் மீன்ஸ் நம்ம எவ்ரி மந்த் பேமெண்ட் பண்ணுவோம், குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுவோம். பட் இந்த 94IBன்றது பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ரெகுலராக பண்ணுற டிடிஎஸ் மாதிரி கிடையாது. அதனால் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் எந்தெந்த செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் கமெண்டில் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது ரிப்ளை மீன்ஸ் வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செக்ஷன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் 94, 194 சேலரி லெட்டர், 194 290, 194A, 194I, அதுக்கப்புறம் 94J ப்ரொஃபஷனல் ஃபீ, அப்புறம் 94H ப்ரோக்கரேஜ் கமிஷன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டில் ஒன்று பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது நான் 94IBயை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது அதுக்கான டீட்டெயில் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 1 அக்டோபர்லேருந்து அப்ளிகபிள். ரேட் ரிவர்ஸ் பண்ணது 5% 2% வரைக்கும். இதில் செக்ஷன் 94IB, இது IE, இது IB, ரெண்டுத்துக்கும் இருக்க வேரியேஷன். ஸோ ஃபஸ்ட் நான் IB மட்டும் செக் பண்ணி சொல்லிடுறேன். செக்ஷன் 194IB அப்ளை டு resident individual and Indo-Android families who are not liable to tax audit under section 44AB. ஓகேங்களா? 44ABன்றது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட்டு. 44AB அதாவது யாரெல்லாம் டேக்ஸ் ஆடிட்டில் கவர் ஆகலை. அதாவது டேக்ஸ் ஆடிட் மீனிங் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸோட கிராஸ் ரெசிப்ட் 1 crore அபோவ் 1 crore இருந்துச்சுனாலும், ப்ளஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, ப்ரொஃபஷ்னலில் 50 lakhs, அதாவது பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் 1 crore மேலே போனாலோ, ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க 50 lakhs மேலே போனாலுமே அது டேக்ஸ் ஆடிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதான் 44ABன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த கேட்டகரிக்கு உள்ளே இருக்கவங்க, அதாவது பிலோ 1 crore பிஸ்னஸ்லேயும் பிலோ 50 lakhs ப்ரொஃபஷ்னல்லையும், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஆடிட் எலிஜிபிள் இல்லை. ஸோ யாரெல்லாம் டேக்ஸ் ஆடிட்டில் வராமல் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த செக்ஷன் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் டு டிடக்ட் டிடிஎஸ் ஆன் செக்ஷன் IB இஸ் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர், ஈவன் த லாஸ்ட் மந்த் ஆஃப் டெனன்சி. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பார்த்திங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா 5%. ஸோ லிமிட் பார்த்திங்கன்னா 50,000. இதுக்கு பார்த்திங்கன்னா டேன் நம்பர், தேர் இஸ் நோ டேன் நம்பர். இப்போது நார்மலாக நம்ம டிடிஎஸ் பண்ணால் கம்பல்சரி நம்ம
டேன் நம்பர்னு ஒன்று தேவைப்படும். இது வந்து நம்மளோட பேன் நம்பர் வச்சு சலான் ஜென்ரேட் பண்ணி சலான் கம் வந்து ரிட்டர்ன் மாதிரி நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் சர்டிஃபிகேட் த்ரோ ஃபார்ம் நார்மலாக நம்ம பண்ணுறது ஃபார்ம் 16A, இது வந்து 16C, இது வந்து I-26Q வரும், 26QC. ஸோ இதெல்லாம் தான் வேரியேஷனு. இப்போது 94IB எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செக்ஷன் 94I apply to anyone who has resident including the individual and HUF who is liable for tax audit. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆடிட், அதாவது நம்ம அந்த லிமிட் சொன்னீங்க பார்த்தீங்களா 1 crore 50 lakhs. ஸோ டேக்ஸ் ஆடிட்டில் வரவங்க நம்ம 94I வருவாங்க. ஸோ இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 2,40,000 தான் per financial year. Section 94 is deductible at the time of credit of rent or payment in cash or any other mode which is comes earlier. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, நான் ஃபஸ்ட்டு 94IB பற்றி சொன்னேன். இது வந்து டிஃப்ரெண்ட் என்னத்துக்கு டிஃப்ரெண்ட்ன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கால்குலேஷன் என்னன்றதை பார்க்கலாம். மேலே வந்து இப்போ 94IB வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அதாவது டேக்ஸ் ஆடிட்டுக்கு எலிஜிபிள் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம், அதாவது who are not liable to tax audit. டேக்ஸ் ஆடிட்னா என்னென்னா, நம்ம வந்து செக்ஷன் சொல்லியிருக்கேன் 44ABனா டேக்ஸ் ஆடிட், அதோட டீட்டெயில் சொல்லியிருக்கேன். பட் டேக்ஸ் ஆடிட்னா என்னென்னா, அவங்க வந்து புக்ஸை வந்து ப்ராப்பராக வந்து புக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா, புக்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த புக்ஸை தான் ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து டேக்ஸ் ஆடிட்டோட மீனிங்கு. நான் டேக்ஸ் ஆடிட்ன்றது பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக புக்ஸ் எல்லாமே வச்சுருக்கவங்களுக்கு டேக்ஸ் ஆடிட். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கம் வச்சு எடுப்பாங்க. ஸோ நான் டேக்ஸ் ஆடிட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டை வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ 1 crore கீழே இருக்குது, 50 lakhsக்குள்ளே இருக்குது. ஸோ கிராஸ் ரெசிப்ட் எவ்வளோ, ஸோ இதை வந்து கம்ப்யூட்டேஷன் டேக்ஸ் வந்து கம்ப்யூட்டேஷன் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். நான் வந்து டேக்ஸ் ஆடிட்டுக்கு டேக்ஸ் ஆடிட்னா என்னன்றதை சொல்லியிருக்கேன், டேக்ஸ் ஆடிட் எலிஜிபிள் சொல்லியிருக்கேன், நான் டேக்ஸ் ஆடிட் என்னன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ டேக்ஸ் ஆடிட்னா ப்ராப்பராக புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நான் டேக்ஸ் ஆடிட்னா புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, பிலோ 1 crore, பிலோ 50 lakhs, அந்த கேட்டகரியில் போகும்போது அவங்க அந்த டேர்ன் ஓவர் டீட்டெயிலை வச்சு அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற நெசசரி இல்லை. ஓகேங்களா. இது வந்து ஐபி பார்த்தீங்கன்னா 94IB, இதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட்டு இப்போ மார்ச் மந்த்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்தில் மொத்தமாக நம்ம அந்த இயர் ஃபுல்லாக ஹோல் இயர் ஃபுல்லாக எவ்வளோ ரெண்ட்டு கொடுத்துருக்கோமோ அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆனால் 94IB பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரெடிட் ரெண்ட் ஆர் பேமெண்ட், அதாவது ரெண்டு விஷயம், நம்ம டிடெக்ட் பண்ணும் போது இல்லைனா பேமெண்ட் பண்ணும்போது. ஓகேங்களா. டிடெக்டபிள் அட் த டைம் ஆஃப் கிரெடிட் ஆஃப் த ரெண்ட், மீனிங்னா நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம். டிடெக்ட் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ரெண்ட் என்ட்ரி போடுறோம் பார்த்தீங்களா, ரெண்ட் என்ட்ரி போடும்போது நம்ம ப்ரொவிஷன் என்ட்ரியும் போட்டுருவோம், மீன்ஸ் டிடிஎஸ்க்கான ப்ரொவிஷனுமே போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இதோட லிமிட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 per financial year. ஓகேங்களா. அப்போது ஒரு மந்த்துக்கு நீங்கள் 20,000 கொடுக்கலாம். 20,000 கொடுத்தா அது ஆல்மோஸ்ட் 1 மாதத்துக்கு 2,40,000 ஆகும். அப்படின்னும் போது நீங்கள் ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் இருந்தால் இருந்துச்சுன்னா 10%. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரேட் ஃபார் செக்ஷன் 94I is அந்த லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத் ரெண்டுமே, அந்த ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ் வந்து 10% தான். பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா 2%. நம்ம எங்கிட்ட தான் மிஷினரி வாங்குகிறோம். ஸோ ஹோல் செட்டிங் அந்த மிஷினரி பிளான்ட் ஃபுல்லாகவே செட்டிங் ஃபுல்லாகவே வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் 2% வரும். அதர்வைஸ் லேண்ட் அண்ட் பில்டிங் இப்போ நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை ரெண்ட்டுக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போது அந்த ரெண்ட்டு கொடுக்குறது நம்ம வந்து 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவோம். எவ்ரி மந்த்துமே வந்து ரெண்ட்டுக்கான ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி போடுவோம், அதில் டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விச் எவர் இயர்லியஸ், அதாவது பேமெண்ட் வந்து என்ட்ரி போடும்போது ஆர்எஸ் பேமெண்ட் கிரெடிட் பண்ணும்போது ரெண்டுத்தில் விச் எவர் இஸ் இயர்லியஸ். அப்போது நம்ம என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஓகேங்களா. என்ட்ரி போடுவோம். இல்லைனா சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரெண்ட்டு போட்டுருவாங்க. ரெண்ட்டு போட்டு அதுக்கப்புறமா ப்ரொவிஷன் மாதிரி போடுவாங்க. அப்போது ரெண்ட்டு போடும்போது அந்த 10% டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிட்டு போடுவாங்க. இதுதான் அதுக்கான மீனிங், விச் எவர் இஸ் இயர்லியஸ்ட். நம்ம என்ட்ரி ஆர்எல்ஸ் ப்ரொவிஷன் போடும்போது டிடெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் பேமெண்ட் பண்ணும்போதும் டிடெக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் போடுவோம். ஸோ இதுதான் வந்து எதை நம்ம முன்னாடி பண்ணுறோமோ அப்போ வந்து அதை வந்து நம்ம அக்கௌண்டபிளாக எடுத்துக்குவோம். முடிஞ்சுதுங்களா. இது வந்து பர்சன்டேஜை பார்த்துட்டோம். டிடிஎஸ் ரேட், the rate of TDS section 94IB 5% on land and building. இதில் வந்து அசட் மட்டும்தான், லேண்ட் அண்ட் பில்டிங் மட்டும்தான் வரும். ஸோ மானிட்டரி லிமிட் ஃபார் செக்ஷன் 94I is the rent 2,40,000 for financial year. இதில் வந்து the monetary limit of rent 50,000 for a month.
இது வந்து 50,000 தான் மந்த். இந்த 50,000 என்றது யாருன்னா இண்டிவிஜுவல், அதாவது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். நான் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கேன், ஓகேங்களா. இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கேன். ஸோ இண்டிவிஜுவல் நான் வந்து வேறு ஒருத்தருக்கு ரெண்ட்டு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. அப்போ ரெண்ட்டு கொடுக்கும் பொழுது ஒரு ரெண்ட்டு கொடுக்கும் பொழுது 2,40,000 இது வந்து 50,000 பெர் மந்த்துக்கு. டேன் இஸ் மேண்டட்டரி. 94ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேன் நம்பர் வச்சுருந்தா தான், டேக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் வச்சுருந்தா தான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண முடியும். பட் 94ஐபிக்கு டேன் நம்பர் தேவையில்ல, நம்மளோட பேன் நம்பர் வச்சு தான் நம்ம டிடிஎஸ் பே பண்ணுவோம். இது வந்து ஃபார்ம் 16A நம்ம ப்ரூஃப் ஆஃப் 16Aன்றதுனா ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட். இப்போ நம்ம பே பண்ணிட்டோம், டிடெக்ட் பண்ணிட்டோம், பே பண்ணிட்டோம் அப்படி ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணும்போது எவ்ரி குவார்ட்டருமே வந்து 4 குவார்ட்டர் இருக்கும் இல்லையா, அது எவ்ரி குவார்ட்டருமே நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம எவ்வளோ டிடெக்ட் பண்ணோம், ஏப்ரல் மே ஜூன் ஃபஸ்ட் குவார்ட்டர், அப்போ ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருப்போம், அவங்களோட இன்கம் எவ்வளோன்றது எல்லாமே அந்த 16Aல இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 26Qவில் ஃபைன் பண்ணுவோம். 24Q வந்து சேலரி, 26Qன்றது அதர் தன் சேலரி, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 16A, இது ஃபார்ம் 16C. டிடிஎஸ் ரிட்டர்ன் இந்த த்ரோ ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 26QC. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இப்போது ஒரு டெனன்ட்ஸ் இருக்காங்க, டெனன்ட் இப்போது ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, ரெண்ட் இருக்கவங்க இருக்காங்க. இப்போது ஹவுஸ் ஓனர் வந்து என்ஆர்ஐ, ஓகேங்களா. என்ஆர்ஐயாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் இந்த ஐபி வந்து ரிடக்ஷன் பண்ண தேவை கிடையாது. இதுவே ஓனர் வந்து இந்தியாவில் இருந்துட்டு ரெண்ட்டுக்கு இருக்கவங்க என்ஆர்ஐ, அதாவது இப்போ அவங்க இருப்பாங்க, ஃபாரின்லேருந்து வந்து போவாங்க, ஆனால் இந்தியாவில் வந்து அவங்க ரெண்ட்டு கொடுப்பாங்க. இப்போ அப்படின்றப்போ அவங்க ஃபுல்லாகவே இந்தியாவில் தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணும்போது, அப்போது ஹவுஸ் ஓனர் இந்தியா, என்ஆர்ஐ ரெண்ட்டுக்கு இருக்கவங்க என்ஆர்ஐ அப்படின்னா கம்பல்சரியாக வந்து அவங்க வந்து அந்த 50,000 மேலே ரெண்ட்டு போச்சுன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து 94IBயை பற்றின கிளாரிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். ஸோ 44ABன்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக்ஸை வந்து டேக்ஸ் ஆடிட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணி தான். ஸோ இது வந்து 1 crore பிலோ, அபோவ் 1 crore 50 lakhs, ப்ரொஃபஷனில் வந்து 50 lakhs இருந்துச்சுன்னா 44AB, அதாவது டேக்ஸ் ஆடிட்டில் வரும். அவங்க கம்பல்சரி வந்து புக்ஸை வந்து ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டில் எதுவும் பண்ண மாட்டேன். கிராஸ் ரெசிப்ட்டு, இப்போது பிஸ்னஸ் எதுனா டோட்டலாக 1 crore டேர்ன் ஓவருக்கு கீழே 1 crore டேர்ன் ஓவர் ப்ளஸ் 50 lakhs இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் அமௌண்ட்டை மட்டும்தான் எவ்வளோ இன்கம்மு அப்படின்றத வச்சு தான், எவ்வளோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ், வேறு இன்கம் எக்ஸ்பென்சஸை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணி அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனுமே வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேமெண்ட் இருக்கலாம், ரிசிப்ட் இருக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து ஆடிட் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னன்னா மிஸ்டர் எக்ஸ், ஓகேங்களா. இவர் வந்து ரெண்ட் வந்து ஏப்ரல் 2023 இருந்து டு ஏப்ரல் 23 மார்ச் 2024 வரைக்கும் ஒரு மந்த்லி வந்து ஒரு 55,000 வந்து ரெண்ட்டாக கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அப்போது ஏப்ரல்லேருந்து அந்த 12 மந்த்துக்கு 55,000 இன்ட்டு 12 மந்த்து நம்ம போடுறோம். இன்ட்டு 12 மந்த்து போட்டோன்னா மொதல் 6,60,000 வருது இல்லையா. ஸோ இப்போது இதுக்கான டைம் லிமிட் மார்ச்னா ஏப்ரல், அதாவது 30 நாளுக்குள்ளே நம்ம வந்து பேமெண்ட்டை பண்ணி ஆகணும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 94ஐயில் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் 7th, இப்போ ஜனவரி மாதம் நம்ம டிடெக்ட் பண்ணுறோன்னா பிப்ரவரி 7th நம்ம வந்து பே பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 days நம்ம எவ்ரி மந்த்துமே, இப்போ அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக நான் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கேன், இல்லை நான் பாதியிலே ரெண்ட்டு அதாவது காலி பண்ண போகிறேன், இல்லை வெக்கேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எத்தனை மந்த்துக்கு இருந்தோமோ அத்தனை மந்த்துக்கான ரெண்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒரு 4-5 மாதம் தான் இருக்கும். அப்போது அந்த 5 மாதத்துக்கான ரெண்ட் எவ்வளோ, 55,000 போட்டோம். 55,000 எவ்வளோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்தது அமௌண்ட்லேருந்து லாஸ்ட் நம்ம எப்போ வெக்கேட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம வந்து அந்த ரெண்ட்டை வந்து அக்ரிமெண்ட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ எது பாதியிலே நம்ம வந்து வெக்கேட் பண்ண போகிறோம் அந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா என்ன மந்த் வரைக்கும் கொடுத்தோமோ அந்த மந்த் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எல்ஸ்
நம்ம வந்து அவங்க 1 இயர் ஃபுல்லாகவே இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட். ஸோ 11 மந்த்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் அந்த ஹோல் இயர்க்குமான ரெண்ட்டை கால்குலேட் பண்ணி டிடக்ட் பண்ணுவோம். அப்போது இந்த 6,60,000 வருது இல்லையா, இப்போது அக்டோபர் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா 2%. இது விட்டுருவோம். இப்போ அக்டோபர்லேருந்து எடுத்துப்போம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு 6 மாதம் இருக்கும். ஸோ 55,000 இன்ட்டு 6 மந்த்னே எப்பவுமே 6 மந்த்னு வச்சுன்னா 3,30,000. இப்போ இதுலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2% டிடக்ட் பண்ணுவோம். டிடக்ட் பண்ணால் 6,600. ஸோ இந்த 6,600 தான் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியில் நம்ம வந்து பே பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக செலான் ஃப்ரம் ஃபார்ம் 26QCயில் தான் டைரெக்டாகவே நம்ம பே பண்ணுவோம். இப்போ மற்ற டிடிஎஸ்னால் பார்த்தீங்கன்னா 94I அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம செலானில் போயிட்டு ஃபார்ம் டைப் 200 செலக்ட் பண்ணிவிட்டு எந்த செக்ஷன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவார்ட்லி ஒன்ஸ் தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 26Qன்னு பார்த்தீங்கன்னா 26 ஃபார்ம் 26Qனே இருக்கும். அதில் போய் டெனண்ட் நம்ம யாருக்கு வந்து ரெண்ட்டு கொடுக்குறோம், ஸோ நம்ம வந்து ரெண்ட்டு கொடுக்குறோம் இல்லையா, நம்மளோட டீட்டெயில், பேன் நம்பர், நம்மளோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் டெனன்சியோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும், பேன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே கொடுப்போம். ஓகேங்களா. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது செலான் கம் ரிட்டர்னாக இருக்கும். 26Q வந்து நம்ம அதுலேயே வந்து செலானு ப்ளஸ் அதுவே ரிட்டர்ன் நம்ம கொடுக்குற டீட்டெயில் வச்சு அதை அப்படியே நம்ம பே பண்ணி ஃபைல் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் ஃபார்ம் 26Q. அது வந்து ஃபார்ம் 16 வந்து அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் பேன் நம்பர்ன்றது கம்பல்சரி மேண்டேட்ரி. பேன் நம்பர் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் 20% வரைக்கும் அவங்க வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. இப்போ 55,000 இப்போ மாதத்துக்கு அந்த 3,60,000 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம 2% தான் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கோம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலிட் பேன் இல்லைனா 20% வரைக்கும் நம்ம டிடக்ட் பண்ணி டிடிஎஸ் பே பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஃபார்ம் 26Q என்னென்னன்றதே சொல்லியிருக்கோம். ஸோ ஐபி என்ன செக்ஷன் ஐபி 194 ஐபி என்னென்னன்றது என்ன அப்படின்றது அதுக்கான லிமிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நோட் பண்ணல. இதில் வந்து மற்றெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் டெனன்சி நம்ம வந்து டெனண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெனண்ட் வந்து என்ஆர்ஐயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நான் இந்தியாவில் வந்து ஒரு 2 வீடு இருக்குது, நான் வந்து அடிக்கடிக்கு வருவேன். அப்படின்றப்போ அப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு 40,000 50,000 பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கும் இந்தியாவில் வந்து ஒரு டெனண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அது மாதிரி இருக்கப்போ அவங்க வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கார், அப்போது அவங்க வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலாம். இதுவே டெனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து ஹவுஸ் ஓனர் வந்து அதாவது டெனன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, அவர் வந்து இந்தியாவில் கிடையாது, வெளிநாட்டில் தான் இருக்கார். ஸோ எப்பயாச்சும் வருவார், நம்ம வந்து ரெண்ட்டு கொடுப்போம். அவர் வந்து இயர்லி ஒன்ஸ் இயர்லி 2 ட்வைஸ் அது மாதிரி வந்து இந்தியா டைம் வீட்டுக்கு ஹோம் பிளேஸுக்கு வருவார். ஸோ அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணக்கூடாது. இது 2 கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். இது கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செக்ஷனை பற்றி ஏதாச்சும் நான் போட்ட வீடியோஸ் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இல்லை, அதாவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அது போக மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன்லாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவைஸ் பண்ண செக்ஷனில் நம்ம 94 ஐபி மட்டும் பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நம்ம டிடிஎஸ் பற்றி கவர் பண்ணலான்னு இருக்கோம். அப்படி பண்ணும்போது இந்த செக்ஷனில் எல்லாமே 1 by 1 இன்கேஸ் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 94H பண்ணுவேன், 94G பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே நான் பண்ணலாம். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒரு நாலேஜுக்காக அந்த மற்ற செக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செக்ஷன் 194 ஐபி ரெண்ட்டுக்கான டீட்டெயிலு. இப்போ சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். ரெண்டுலேயே 3 டைப் இருக்கும் பார்த்தீங்களா. 3 டைப் வந்து பார்த்தீங்கன்னா 94I, 94IB, 94IAன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அசட்லாம் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1%. ஸோ 60 lakhs 94IA அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் சடன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ
ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி ஏதோ பர்ச்சேஸ் இப்போ இது லேண்ட் அண்ட் பில்டிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து 94 IA வரும். அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் தான். இப்போ நம்ம 50 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து 1% வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவோம். அது சேம் தான். இப்போ ஐபிக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் ஐக்கிஏவோ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 26QB. இப்போது 26Q வந்து 26QCன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து 26QB. ரெண்ட்டு 94 IA வந்து பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு 50 லட்ச ரூபா லிமிட்டு. 1% வந்து நம்ம டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவோம். சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட செக்ஷன்ஸு. இது எல்லாமே நம்ம வந்து 1 by 1 பார்த்துருக்கோம். ஸோ மேலும் அதில் டிடிஎஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். இது ஜஸ்ட் வந்து ஸ்டார்டிங் தான். என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னென்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம டிடிஎஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸு, நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். பில்லிங் இருக்கவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இப்போ அக்கௌண்ட் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஜூனியர்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு ஸோ அதாவது பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவாங்க. அதை டிடிஎஸ் பேபிள் என்ட்ரி இப்போ 94Qன்னு இருக்குது வச்சுங்கன்னா 94Q வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணுவாங்க, எல்லாமே டேட்டா என்ட்ரி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எதுக்காக அந்த அமௌண்ட்டை நம்ம டிடக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பில் புக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிஸில் இந்த சப்ளையருக்கு நான் இந்த செக்ஷனில் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ 94 அந்த செக்ஷன் டிடிஎஸ் நம்ம என்ட்ரி போடுறோம். ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டிடிஎஸ் என்ட்ரி போடுறோம்னா அது எதுக்கு போடுறோம், அதோட க்ரைட்டீரியா என்ன, லிமிட் எவ்வளோ, அது நம்ம என்ன எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேஜ்லாம் அது வந்து கவர் ஆகும், எந்தெந்த ஸ்டேஜ்லாம் அது கவர் ஆகாது அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்ம டேட்டா என்ட்ரிலேருந்து நம்ம ஜூனியர் லெவல்லேருந்து போகும்போதே நம்மளோட நாலேஜ் கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஸோ நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னோட நாலேஜை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூனியர் லெவலில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானுமே வந்து ஜூனியர் லெவலில் நிறைய சஃபர் ஆகிதான். அப்போ இருந்த என்னோடய சீனியர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு என்னோட மைண்டில் ஏறல. ஸோ என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஸோ அவங்க சொல்கிற விஷயத்த என்னோடய லாங்குவேஜ், என்னோடய ஸ்லாங்கு, ஸோ என்னோடய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறேன்றது தான் உங்களுக்கு வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இதே வந்து வேறு ஒரு நாலேஜ் இருக்க பர்சன், அதாவது கொஞ்சம் அந்த ஃபீல்டு அக்கௌண்ட்ஸில் சீனியர் லெவல்லே வந்து நாலேஜ் ரொம்ப அவங்க ப்ரில்லியன்ட் அந்த ரேஞ்சில் இருக்கவங்களாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கிளவர் மீன்ஸ் அந்த டெப்த்தாக வந்து இறங்கி சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் பேசிக்லேருந்து வரணுன்னவங்க அவங்களுக்கு வந்து தான் நான் எப்படி புரிஞ்சுக்கினேன், எனக்கு எப்படி புரிஞ்சுதோ அது மாதிரி நான் சொல்கிறேன். அப்படி நான் சொல்லும் பொழுது பேசிக் லெவல் ஜூனியர் லெவலில் வரவங்களுக்கும் இதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் டிடிஎஸ் ரிலேட்டடான பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.